நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பூதேஷு யத்வத் அபிமான விசேஷ பாத்ரமோ போஷம் ததேவ பஜதீதி விபாவயந்தக பூதமோ பிரபூத குண பஞ்சகமாத்யமே தத் பிராயோ நிதர்சனதயா பிரதிபாதயந்தி. நாராயணியத்தில் உயர்ந்த வராகவதாரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பட்டத்ரி குருவாயூரப்பனுடைய சன்னதியில உருக்கமாக பக்தி பாவத்தோட 13வது தசகத்துல அனுபவிச்சுருக்கான்ற சரித்திரங்களை எல்லாம் நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு உயர்ந்த வராக சுவாமியினுடைய திருக்கோயில்ல அவருடைய ஒரு திவ்ய தரிசனத்தையும் நம்ம அடைஞ்சுட்டு இருக்கோம். அந்த திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். ஸ்ரீ பூமி தேவி சமேத தரணி வராக சுவாமி திருக்கோயில் சென்னை ஆந்திர எல்லையில திருத்தணியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஆந்திராவை சேர்ந்த நகரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும் திருத்தணியிலிருந்து வேலூர் சித்தூர் செல்லக்கூடிய மார்க்கத்திலே மேல்பொதட்டூர் பேட்டை கிராமத்திற்கு அருகிலுள்ள இயற்கை எழில் சூழ்ந்த மேல்பொதட்டூர் கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல சிறிய சிறிய கிராமங்களாக இருந்தாலும் அந்த கிராமங்களிலே நாமே அதிசயிக்கக்கூடிய ஒரு வகையிலே ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தோடும் தலவரலாரோடும் அங்கு எம்பெருமான் நமக்கு காட்சி அளிப்பது குருவாயூரப்பன் நாராயணியத்திலே நமக்கு செய்த ஒரு பெரிய அனுகிரகம். அந்த வகையிலே இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வராக சுவாமி நமக்கு தரிசனத்தை அளித்தார். இதனுடைய தலவரலாறை நாம் நோக்கும் போது ஆச்சரியமாக உள்ளது. 15ஆம் நூற்றாண்டில் சாலுவ மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட 2ஆம் நரசிம்மராயர் என்பவரால் இந்த திருக்கோயிலானது மிகவும் ஸ்ரத்தையுடன் கட்டப்பட்டதாம். அந்த 2ஆம் நரசிம்மராயர் என்கிற மகாராஜா வேட்டையாடுதலை தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டதால் இந்த மேல்பொதட்டூர் கிராமத்திலே வந்து வேட்டையாடிவிட்டு இதை சுற்றி மலையும் காடுமாக இருந்ததால் தான் ஓய்வெடுப்பதற்காக இந்த கிராமத்திலே சிறிய குடிலை அமைத்துக் கொண்டு அமைச்சர்களோடு தங்கினாராம். அந்த சமயத்திலே அவர் கண்ட ஒரு காட்சி, ஒரு வெள்ளை முயலை ஒரு நாயானது துரத்துவதை கண்டார். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த முயலானது வேட்டை நாயிடமிருந்து பயந்து அருகில் உள்ள ஒரு புதருக்குள்ளே தான் ஒழிந்து கொண்டதாம். நாயும் இந்த முயல் என்றாவது வெளியே வந்துதானே ஆக வேண்டும் என்று காத்திருந்ததாம். அப்போது திடீரென அந்த முயலுக்கு ஏதோ ஒரு வேகம் வந்து ஒரு வீரமானது வந்து புதரிலிருந்து சற்றே வெளியே வந்து நாயை துரத்தி துரத்தி தாக்க ஆரம்பிக்க நாயும் இந்த முயலிடத்திலே பயந்து ஓட ஆரம்பித்ததாம். இதை பார்த்த மகாராஜாவிற்கு, அதாவது 2ஆம் நரசிம்மராயருக்கு ஆச்சரியம். ஒரு முயலுக்கு எங்கிருந்து இவ்வளவு பலமானது வந்தது என்று சிந்தித்துக் கொண்டே அந்த குடிலே படுத்தாராம். அப்போது அவருடைய கனவிலே நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமி தேவி சமேத தரணி வராக சுவாமியானவர் தோன்றி எந்த புற்றிலிருந்து முயல் வந்து நாயை தாக்கியதோ அந்த புற்றிற்குள் நான் வராகமூர்த்தியாக இருக்கின்றேன், என்னை வெளியே கொண்டு வருவாயாக. அந்த முயல் அந்த நாயை தாக்கக்கூடிய காட்சியை உனக்கு கண்ணுக்கு காண்பித்ததே, நான் இதற்குள் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலயமானது எழுப்பப்பட வேண்டும் என்ற சிந்தனையானது உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் செய்த ஒரு லீலை. நானே முயலாக இங்கு வந்தேன், இரண்யாட்சனை மீண்டும் நாயாக வரவழைத்து தாக்கினேன் என்று சொன்னவுடன் ராஜாவுக்கு ஆச்சரியமானதாம். அந்த புதரை தோண்ட ஆரம்பிக்க அங்கு ஆச்சரியமான ஒரு உருவத்துடன் பூமாதேவியை மடியிலே தாங்கிக் கொண்டு நாகத்தின் உருவமான இரண்யாட்சனை திருவடியால் அழுத்தி கொண்டு அழகான சௌந்தரியமான ரூபத்தோடு புது பொலிவுடன் பற்பல ஆபரணங்களுடன் அங்கு அவருக்கு காட்சி அளிக்க அதையே ஆலயமாக எழுப்பி நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வராக சுவாமிக்கு தன்னுடைய குலதெய்வமாக ராஜா புனரமைத்து புதுப்பொலிவுடன் தோற்றுவித்தாராம். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தலவரலாறை கொண்ட இந்த ஒரு ஆலயம்
மீண்டும் பொலிவிழுந்த போது இதே மேல்புதட்டூத்தூரிலே இருந்த ஸ்ரீ சீனிவாச செட்டியார் என்ற ஒரு குடும்பமானது மீண்டும் புனரமைத்து இங்கு சத்யநாராயண பூஜை, திருக்கல்யாண உற்சவம், மகா சுதர்சன ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் இவைகளெல்லாம் செய்யும்படியாக ஏற்பாடு செய்தார்களாம். அதை நினைவுறுக்கும் பொருட்டே இந்த ஆலயத்திற்குள்ளே அழகான ஒரு கல்வெட்டானது வராக உருவத்தோடு அமைந்திருக்கின்றது. இதையே சாளுக்கிய மகாராஜாக்கள் தான் கோயிலை கட்டியவுடன் தங்களுடைய அரசு சின்னமாக வராகமூர்த்தியை ஏற்படுத்தி கொண்டதை நினைவுறுத்ததைத்தான் நாம் இப்போது இந்த கல்வெட்டிலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வரப்பிரசாதியாக தானே தோன்றி நினைவுறுத்திய வராக சுவாமியினுடைய பெருமை இங்கு அளவிட முடியாதது. அவருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் இதோ நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரியும் 13வது தசகத்திலே உயர்ந்த 8வது ஸ்லோகத்தை துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, மகா காயகாசோயம் தவகர சரோஜ பிரமதிதோம் கலத்ரக்தோ வக்த்ராத் அபதத்ருஷிபிகி ஸ்லாகித கதிகி ததா த்வாம் உத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயாகாம் முனித்ராகாம் சால்த்ராபிகி ஸ்துதுபிகி அனுவல்னத்வரதனோ. இரண்யாட்சண சுவாமி அழிச்சென்றிருக்காருன்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். கராக்ரேன ஸ்ரேன ஸ்ரவணபத மூலே நிரவதிகின்னு கண்ணப்பிரதேசத்துல அடிக்கிறார்னு ஒரு பாடம், திருவடியில போட்டு மிதிக்கிறார்னு 2 விதமான ஸ்லோகங்களாகவும் 2 பேதங்களாக போன ஸ்லோகத்துல நாராயணியத்துல பட்டத்திரி அமைத்தது 2 விதமாக அனுபவிச்சிருக்கார். கடைசி வரிய அதே ரூபத்துல அவரை அழிச்சு அவனுடைய பிராணனை போக்குவதற்காக தவகர சரோஜ பிரமதிதோ. குருவாயூரப்பா, அவனை மெதுவா கண்ணப்பிரதேசத்துல ஒரு தட்டு தட்டி அவனுடைய உயிர் போகும்படியாக பண்ண. இரண்யாட்சனுடைய வதமானது நடந்தது. உடனே என்னாச்சு? கலத் ரக்தோ வக்த்ராத் அபதத்ருஷி பிஸ்லாகித கதிகி. யோகிகள்லாம் முனிவர்கள்லாம் ஆகாசத்துல வேடிக்கை பார்த்திருந்தவாளுக்கெல்லாம் பரமானந்தம். அப்படியே வராக சுவாமியான ஒன்ன சோஸ்திரம் பண்ணி பூமாரி பொழிந்தார்கள். அது மாத்திரமில்லாம வேத கோஷங்களால ஒன்ன சோஸ்திரம் பண்ண அந்த சமயத்துல அவ போற்றியது வராக சுவாமியான ஒன்ன மாத்திரம் இல்ல குருவாயூரப்பா, கலத்ரக்தோ வக்த்ராத் இரண்யாட்சனை கூட புகழ்ந்து பேசினாலாம். என்ன இரண்யாட்சன் இவரை எதிர்த்தான். பட்டத்திரி சொல்றது ஆச்சரியமா இருக்கே. ஏன் புகழ்ந்து பேசினான்னா முனிவர்களுடைய பாரபட்சம் இல்லாத ஒரு சிந்தனை இருக்கே. குருவாயூரப்பா, அது இரண்யாட்சன் என்ன பாக்கியம் பண்ணாண்டா, உன்னுடைய திருவடி ஸ்பர்சத்துல அவனுக்கு உயிர் போச்சு. காலால நீ மிதிச்சிருந்த, கையால அவன் கண்ணத்துல அடிச்ச, ஆக உன் சரீரம் அவன் பேர்ல பட்டது. அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம திருக்கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு இருக்கமே, அந்த சுவாமியை பார்த்தோம்னா இவன் உயிர் போற காலத்துல கீழேந்து கைய கூப்பி மேல இருக்கக்கூடிய வராக சுவாமியையும் பூமாதேவியும் தான் வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பானா. அப்படி உயிர் போற காலத்துல அவனுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனம், உன்னை வணங்கக்கூடிய பாக்கியம், இதனால அவனுக்கு ஜெயவிஜயால ஒத்தனா இருந்ததுல ஒரு பிறவியினுடைய சாப விமோசனம். இவ்வளவையும் ஒரு மனுஷியன் உயிர் போற காலத்துல பகவத் கரஸ்பர்சம், திருவடி ஸ்பர்சம், அவனுடைய திவ்ய தரிசனம், அவன் கண் பார்வையிலேயே மோட்சம், இவ்வளவும் கிடைச்சதுன்னா அந்த இரண்யாட்சனை நாங்க எப்படி போற்றாம இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் கடைசி காலத்துல உன்னுடைய ஞாபகம் வருமானு தெரியலையே. தரிசனம் வேண்டாம், திருநாமத்தை கூட குருவாயூரப்பா சொல்லக்கூடிய சக்தி இருக்குமா, ஞாபகம் இருக்குமா? அப்ப எங்களை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? வியாதியால நாங்க எப்படி வாட்டப்படுவோம்? இதோ வாதரோகத்தோட உட்கார்ந்து குருவாயூர்ல எழுதியிருக்கிற எனக்கே தொடர்ச்சியா தங்கு தடை இல்லாம சிந்தனை ஏற்படல, ஸ்லோகத்தை சொல்ல முடியல, கஷ்டப்படுறேன். அப்ப கடைசி காலத்துல மரணப்படுக்கையில எங்கள் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அதனால்தான் ஆழ்வார் கூட அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானேன்னு சொன்னார். ஆனால் இந்த இரண்யாட்சன் அசுரனமா இருந்தா கூட கலத்ரக்தோ வக்த்ரா ததபரிஷிபி ஸ்லாகிதகரிகி, ஸ்லாகிதகரிகின்னா சோஸ்திரம் பண்ணாலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு புண்ணியம் கிடைச்சதேன்னு. அதனால தான் வராக அவதாரத்தினுடைய பெருமை என்னன்னா, பல முக்கியமான அவதாரங்களுக்கு எம்பெருமானே சொன்ன ஒரு ஸ்லோகம் உண்டு. அதுக்கு சரம ஸ்லோகம்னு பேர். சரம ஸ்லோகம்னா அவதாரம் முடியும் போதோ நடுவிலையோ கடைசியா முக்கியமான ஒரு ஸ்லோகமா சொல்லியிருப்பாராம்.
ராமாவதாரத்துல ஒரு சர்ம ஸ்லோகத்தை மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திதயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. என்ன அடைஞ்சுட்டா போறோம்னு விபீஷ்ண சரணாகதியில ராமன் ஒரு சர்ம ஸ்லோகம் சொல்லியிருக்கார். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்த சாரதியான கண்ணன் தான் தேர ஓட்டிண்டே அர்ஜுனனுக்கும் நமக்கும் ஒரு சர்ம ஸ்லோகம் சொன்னாராம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. எல்லா பாபம் புண்ணியம் எல்லாத்தையும் என்னுடைய திருவடியில போட்டுருங்க. அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா. உங்களுக்கு நான் புண்ணியத்தை கொடுக்கிறேன்னு வராக சுவாமி தான் இரண்யாட்சனை அழிச்சு மகர்ஷிகள்லாம் சோஸ்திரம் பண்ண உடனே பட்டத்திரி சொன்னார், குருவாயிரப்பா நீ ஒரு உபதேசத்தை பண்ணையாமே வராகமாக. அதுக்குத்தான் வராக சர்ம ஸ்லோகம்னு பேரு. ஸ்ரிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகம் தாதுசாம் ஏ ஸ்திதிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்தம் காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமங்கதிம். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமங்கதிம். பராகசுவாமி சொன்ன கடைசி 2 வரி எடுத்துட்டா கூட போறோம். சர்ம ஸ்லோகத்துல பக்தி யோகத்துல எவன் ஈடுபட்டு என்னுடைய வராகவதாரத்தை சொல்றானோ கேட்கிறானோ இல்ல வராகவதாரம் நன்னா இருந்ததுன்னு மனசுல நினைக்கிறானோ ஏதாவது ஒரு விதத்துல வராகவதாரத்துல ஈடுபட்டால் கூட அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமங்கதிம். வராகசுவாமியை தவிர வேற யார் சொல்ல முடியும்? கடைசி காலத்துல உயிர் போகக்கூடிய காலத்துல அவனுக்கு என்ன நினைச்சாலும் நினைக்காட்டாலும் பகவானான என்னுடைய சிந்தனையே இல்லைன்னா கூட எந்த தெய்வம் கைவிட்டா கூட அவன் கவலைப்பட வேண்டாம். வராக சுவாமியான நான் போய் அவனுக்கு கடைசி காலத்துல தரிசனத்தை கொடுத்து என்ன நினைக்காட்டா கூட அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கச்சிரம்பிகளுக்கு சொன்ன 6 வார்த்தைகள்ல கடைசியில என்ன நினைக்கணும்னார். அதே போல வராக சுவாமி என்ன நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவ வராக அவதாரத்தை ஒரு நாள் கேட்டிருந்தா கூட கடைசி காலத்துல அவளுக்கு சர்வ பலன்களையும் கொடுத்து காண கிடைக்காத மோட்ச சாம்ராஜ்யத்தை அவளுக்கு கொடுப்பேன்னு குருவாயிரப்பா. ததாத்மா முத்தாம பிரதம பர வித்யோதி கிருதஜாக முனில்த்ராக சஹந்திராபிகி ஸ்துதிபி அனுமல் நத்வரதனோ. உயர்ந்த வராக சர்ம ஸ்லோகத்தாலே என்ன ஒரு தடவை தியானம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துறேன்னு வராக சுவாமியை தவிர வேற யார் அப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட உத்தமமான அந்த ஒரு சர்ம ஸ்லோகத்தை கேட்டு தேவதைகள் எல்லாம் சோஸ்திரம் பண்றா, மகர்ஷிகள் எல்லாம் சோஸ்திரம் பண்றா, இந்த இரண்யாட்சனையும் புகழறா. அந்த ஒரு சூழ்நிலையில குருவாயிரப்பா வராக சுவாமியான தாங்கள் முனில்த்ராக சந்திராதிபி ஸ்துதிபி அனுமல் நத்வரதனோ. அவனுக்கு மோட்சத்தை கொடுக்க மலர்மாழை பொழிந்தார்களாமே என்ற அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம் பருத்த உடல் படைத்திட்ட பாதகனும் உம்முடைய மலர்கையால் அடிபட்டே பதபதைத்து வருத்தம் உடல் வாய் வழியே ரத்தமது வழிந்தோட விழுந்த காலை அருத்தியுடல் முனிவருடல் தேவரெல்லாம் அளவற்ற மகிழ்ச்சியோடு திருத்தமுற குருவாயூர் பெருமானேகே உன்னை போற்றி திகைத்து நின்றார் என்று இரண்யாட்ச மோட்சத்தோட இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தோட பட்டத்திரி 13வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை முடிகிறத வராக சர்ம ஸ்லோகத்தோட கேட்ட நமக்கு சர்வ பலன்களும் உண்டாகும். தொடர்ந்து பட்டத்திரி அவருடைய யஜ்ஞவராக மூர்த்தியை எப்படி வர்ணிக்கிறார்னு திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.